தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் போலீசாரால் கைது செய்யப்பட்டது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் எழுதிய விழிப்புணர்வு கடிதத்தை வழங்க அனுமதியின்றி கூட்டம் கூடியதாக காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு குறித்து தாவேகா தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தின் துண்டு பிரசுரம் வழங்க அனுமதியின்றி கூட்டம் கூடியதாக போலீசார் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கைதானவர்களை சந்தித்து பேசச் சென்ற தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தையும் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் காவல்துறை அளித்த விளக்கம் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை எதிரொலியாக பெண்கள் பாதுகாப்பு குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கைப்பட கடிதம் ஒன்றை எழுதி வெளியிட்டார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டு மன அழுத்தத்திற்கு ஆளானதாக கூறியவர் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என பெண்களுக்கு அறிவுறுத்தி உள்ளார். எந்த சூழலிலும் பெண்களுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் நிற்பதாக கூறிய விஜயின் கடிதத்தை தமிழகம் முழுவதும் தாவேகா கட்சியினர் துண்டு பிரசுரங்களாக வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாம்பலம் மேட்லி ரோட்டில் உள்ள மகளிர் கல்லூரி வாயில் முன்பு விஜய் எழுதிய கடிதத்தின் துண்டு பிரசுரத்தை மாணவிகளிடம் கொடுப்பதற்காக மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட பலரும் கூடினர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் அனுமதி பெறாமல் கூட்டம் கூடியதாக தாவேகா மகளிர் அணியினர் 28 பேரை கைது செய்தனர். விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினார், கைது செய்வீர்களா என கூறி பேருந்து முன்பு அமர்ந்து கோஷம் போட்டவர்களையும் கைது செய்தனர். பெண்கள் ஆண்கள் என மொத்தம் 48 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். கைதானவர்களிடம் தாவேகா தலைவர் விஜய் செல்போனில் பேசி நலம் விசாரித்ததாக கூறப்படுகிறது. தைரியமாக இருக்குமாறும் மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனிடையே கைது செய்யப்பட்ட நபர்களை சந்திக்க தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மதியம் 3 மணி அளவில் அங்கு சென்றார். கைது செய்யப்பட்டவர்களை சந்தித்து பேசிவிட்டு மதியம் 3:25 மணிக்கு புறப்பட்டு சென்றவரை பாதி வழியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்ததாக கூறப்படுகிறது. கைதானவர்களை சந்தித்து பேசியதால் புசி ஆனந்தையும் கைது செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவரை அழைத்துச் சென்று டி நகரில் அதே திருமண மண்டபத்தில் வைத்த போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர். புசி ஆனந்தின் கைதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் தாவேகா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேர விசாரணைக்கு பின்னர் கைதான கட்சி நிர்வாகிகளுடன் சேர்த்து ஆனந்தும் விடுவிக்கப்பட்டார். முன்னதாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் மனு அளித்திருந்தார். அப்போது அவருடன் புசி ஆனந்தும் உடன் சென்றிருந்தார். அதன் பின்னர் தாவேகா தொண்டர்களை சந்திக்க சென்ற புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டது தற்பொழுது சலசலப்பை ஏற்படுத்தியது.